கேட்கும்போது தான் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் பெயரை ஜெபத்தில் பயன்படுத்தாவிட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படாது, பரலோகத்துக்கு போகாது, பதிலும் வராது. அறிந்து கொள்ளுங்க. 2வது, விசுவாசத்தோடு கேட்கணும். மத்தேயு 21:22 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நீ என்ன கேட்க போறீங்களோ? சுகமா, விடுதலையா, ஒரு நன்மையா, என்ன ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதத்தில் பலவிதமான ஆசீர்வாதம் அவருடைய கையில் இருக்கிறது. நீங்கள் கேட்கும்போது விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு கேட்டாதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவிசுவாசம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ உங்களுடைய விசுவாசத்தோடு கேட்டாதான் நீங்கள் வேத வசனத்தை தியானிக்க தான் விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் எனக்கு செய்வார், அற்புதம் நடக்கும், விடுதலை தருவார், இதை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். அப்பொழுது பெற்றுக்கொள்வீங்க. 3வது, இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஏசாயா 59:2 உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நம்முடைய பாவங்கள் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்காதபடி, நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ரொம்ப முக்கியம். பாவத்தை வைத்து கொண்டே ஜெபித்தால் ஆண்டவர் பதில் தர முடியாது. அதனால தான் முதல்ல மனம் திரும்பி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட சில பாவங்கள் நம்மளை அறியாமலேயே நம்ம தப்புன்னு தெரியாமலே செய்து கொண்டிருப்போம், அல்லது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் செய்திருப்போம். அந்த பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கும். நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடையாக இருக்கக்கூடும். நீங்கள் ஒரு நாடகம் பார்த்தீங்கல்ல, இது உண்மை சம்பவம். அது உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் நாடகமாக எடுத்து வெளியிட்டு இருக்கிற கற்பனை அல்ல. இதே மாதிரி நடந்தது. ஒரு சகோதரி, அவங்க இயேசுவை அறியாதிருந்த காலத்தில், அவங்க ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இது மாதிரி ஒரு நகை எடுத்துக்கொண்டு தாயினிடத்தில் கொடுத்தாங்க. அந்த உரியவரிடத்தில் கொடுக்கல கேட்ட போதிலும் மறைச்சி வச்சுட்டாங்க. ஆனால் 20 வருஷம் கழித்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஜெபிக்கிறாங்க. சில வியாதி சுகமே ஆக மாட்டேங்குது. ஏன் ஆண்டவர் இதுக்கு எனக்கு பதில் தர மாட்டேங்கிறீங்க? அப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துக, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நீ அடுத்தவங்களுடைய செயினை எடுத்துக்கொண்டல, எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. அதை தேடி கண்டுபிடிச்சி திரும்ப கொடுத்த